கடந்த செய்தியில் நாம் என்ன பார்த்தோம்னா, இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை இருக்கிறது, அதை குறித்து தான் நாம் பார்த்தோம். இன்றைக்கு there is a power in the blood of Jesus பாட்டெலாம் பாடுறோம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். அப்போது இயேசுவின் இரத்துடைய வல்லமை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ரத்தம் என்ன பண்ணுதுன்னா பாவ நிவர்த்தி செய்கிறது. ஆமே, இந்த ரத்தம் என்ன பண்ணுதுன்னா பாவத்தை நிவர்த்தி செய்கிறது. அப்போது இன்னைக்கு தலைப்பு என்னதுன்னா, பாவ நிவர்த்தி செய்யும் ரத்தம். அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எடுத்துட்டீங்களா? வாசிக்கிட்டா நான். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. இந்த வசனத்தை தான் நாம் பார்த்தோம் போன நாட்களில். இந்த ரத்தம் என்ன பண்ணுதுன்னா, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. அதுக்கு எங்கே போனோம்னா, ஆதியாகமத்துக்கு போய் பார்த்தோம். எப்படி ஆண்டவர் ஒரு மனிதனை படைக்கும் போது எப்படி படைக்கிறார்னா, அவனை ஒரு ஆத்மாவாக, ஒரு சரீரமாக, ஒரு ஆவியாக என்ன பண்ணுறாருன்னா மனுஷனை படைக்கிறார். இவனுக்கு இந்த சரீரம் எப்படி செயல்படுகிறதுனா, இரத்தத்தின் மூலியமாய் தான் இந்த சரீரம் என்ன ஆகுதுன்னா செயல்பட ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தோம். அப்போது மாம்சத்தின் உயிர் எதில் இருக்குன்னா ரத்தத்தில் இருக்கிறது. ரத்தம் வெளியே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? we are dead, நம்ம செத்துட்டோம், அவ்வளோதான். அப்போது மாம்சத்தின் உயிர் எதில் தான் இருக்குன்னா ரத்தத்தில் இருக்கிறது. இதை குறித்து நான் கடந்த செய்தியில் பேசினேன். இது வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், யூடியூப்பில் போய் பார்க்கலாம். இந்த மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பாவ நிவர்த்தி செய்யும் ரத்தம். அதை குறித்து தான் நான் பார்க்க போகிறோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் அதை 11வது வசனத்தில், நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். அதைனா என்னதுன்னா ரத்தத்தை உங்கள் ஆத்துமாவுகளுக்காக, உங்கள் பலிபீடத்தின் மேல்னா சிலுவையின் மேல். கல்வாரி சிலுவை என்பது ஒரு பலிபீடம். அந்த சிலுவையின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டு இருக்கிறாராம். யார் கட்டளையிட்டார்? தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. அப்போ இந்த ரத்தம் என்ன பண்ணுதுன்னா பாவத்தை நிவர்த்தி செய்கிறது. அதை குறித்தான் நாம் பார்க்க போகிறோம். பாவத்தை நிவர்த்தி செய்கிறது. இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணுதுன்னா பாவத்தை நிவர்த்தி செய்கிறது. அதனால தான் சொல்கிறோம், இது பாவ நிவாரண பலி. பாவ நிவாரண பலியை தேவன் ஏற்படுத்தினார். அப்போ அவர் ரத்தத்தின் மூலியமாய் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டிருக்கிறது. அவருடைய ரத்தத்தின் மூலியமாய் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்கள் மேலே இல்லைன்னா பாவம் இல்லை. ஐயோ, நேற்று தான் நான் பாவம் செஞ்சேன். ஆனால் இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறது, நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்திருக்கிறது. ஆமென். சரி, இந்த பாவ நிவர்த்தி செய்யும் ரத்தம், இதை குறித்து நாம் பார்க்க வேண்டுமானால் நம்ம எங்கே போனோம்னா, எல்லாத்துக்கும் ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கறதுனால எங்கே தான் போய் ஆகணும்னா ஆதியாகமத்து தான் போகணும். இந்த மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது, அதை பார்த்தோம். அதை பார்க்கும்போது எங்கே தான் போனோம்? ஆதியாகமம். எப்படி மனுஷனுக்கு ரத்தம் வந்துச்சு, அதை பார்க்கும்போது ஆதியாகமத்து தான் போகணும். அதே போல தான் இந்த பாவ நிவர்த்தி செய்யும் ரத்தம், இதை குறித்த ஒரு அறிவு வரணும்னா நம்ம எங்கே தான் போய் ஆகணும்னா ஆதியாகமத்துக்கு தான் போயாக வேண்டும். எல்லாரும் எடுத்துக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. ஆதாமும் இங்க என்ன சொல்றாருன்னா, ஆதாமும் அவன் மனைவியாகிய இருவரும் நிர்வாணிகளா இருந்தும், அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா நேக்கட், அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா நிர்வாணிகளா இருக்கிறார்கள். நிர்வாணிகளா இருந்தும் அவர்கள் என்ன பண்ணனா வெட்கப்படலையா. அப்போ அந்த நிர்வாணத்தை மூடுறதுக்காக என்ன இருந்துச்சுன்னா, தேவனுடைய மகிமை அவர்கள் நிர்வாணத்தை மூடினது. அது ஒரு ட்ரெஸ் போல இருக்கு. தேவனுடைய மகிமை எப்படி இருக்குன்னா ஒரு ட்ரெஸ் போல இருக்கிறது. ஆனா எப்போ அவங்க பாவம் செஞ்சாங்களோ அந்த ட்ரெஸ்ஸு அவங்களுடைய சரீரத்திலிருந்து வெளியே போய்விட்டது. ஆனால்தான் ரோமரில் பார்த்தீங்கன்னா பவுல் சொல்லுகிறார், 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பாவம் செய்து
தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்போ பாவம் செஞ்சவனே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ட்ரெஸ் அவர்கள் மேல இருந்த அந்த மகிமை விலகினது. அந்த மகிமை என்ன ஆயிடுச்சுன்னா விலகினது. அது வரைக்கும் வெட்கம் இல்லை. ஆனா எப்போ அவங்க பாவம் செஞ்சாங்களோ அதுக்கப்புறம் அவங்க வெட்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 3ஆம் அதிகாரத்துல நீங்கள் பார்க்கும்போது 1-6 வசனங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க பாவம் செஞ்சாங்க அதை குறித்து இருக்கும். ஆண்டவர் சொன்னார், தோட்டத்துள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், புசிக்கலாம், ஆனா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்காத, புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாயின்னு சொன்னார். ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதுதான் போய் செஞ்சாங்க. நம்மளும் அப்படிதான், ஒரு கோடு போட்டு வச்சா தாண்டி போறது தான் நம்ம. பாருங்க, அதே போலதான் ஆதாம் ஏவாளும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு கோடு போட்டு வச்சிருக்கிறார், நீ தாண்டாத அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம தாண்டுவோம், அவர் என்ன சொல்றது, அவர் கடவுள்னா நம்ம செய்யாம இருக்கணுமா, நம்ம செய்வோம் சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த கோட்டை தாண்டி அவர்கள் பாவம் செய்தார்கள். ஆமென். 7வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்க. எப்போ அவங்க பாவம் செய்தார்களோ அன்றைக்கு அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. இதுவரைக்கும் நன்மையை மட்டுமே பார்த்துட்டு இருந்த இவங்க இப்போ அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டதுனால தீமையை அவர்கள் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த பழத்துடைய பேர் என்னன்னா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அப்போ இது வரைக்கும் அவங்க நன்மையை மட்டும் தான் பார்த்துருந்தாங்க, இது வரைக்கும் நல்லது மட்டும் தான் தெரிஞ்சுனுச்சு. ஆனா இப்போ அவர்கள் என்ன பண்றாங்க, அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, இப்போ அவர்கள் சாபத்தை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். அதுக்கப்புறம் பாருங்க, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. பாருங்க, இப்போ என்ன தெரியுதுன்னா அவர்கள் நிர்வாணிகள் என்று தெரியுது. ஏன்னா இவங்க பாவம் செஞ்சவனே இவர்கள் மேல ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு. அது என்ன ட்ரெஸ்னா தேவனுடைய மகிமை. ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தேவனுடைய மகிமை வெளியே போனதுனால இப்போ அவர்கள் என்ன உணர்றாங்கன்னா நிர்வாணிகள் என்று அவர்கள் உணர்ந்து கொள்ளுகிறார்கள். உணர்ந்து அறிந்து அத்தியலையை தேய்த்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பாருங்க, என்ன பண்றாங்கன்னா அத்தியலையெல்லாம் தைச்சு இப்போ அவங்க நிர்வாணத்தை மூடுறதுக்காக என்ன பண்றாங்கன்னா அத்தியலையெல்லாம் தைச்சு என்ன பண்றாங்கன்னா ஒரு ட்ரெஸ் போல அவங்களுக்கு உண்டாக்கிட்டாங்க. இன்றைக்கு நிறைய பேர் அவங்களுடைய பாவங்களை மூடுறதுக்காக நிறைய அத்தியலையை தேய்த்து கொள்ளுகிறார்கள். அத்தியலை மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா தைச்சிக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னா பாவம் செஞ்சவனே சரி நம்ம ஃபாஸ்டிங் போடுவோம், ஃபாஸ்டிங் போட்டா நம்முடைய பாவங்கள் மூடுவார் ஆண்டவர். சரி, பாவம் செஞ்சுட்டா என்ன பண்ணுவோம், சபைக்கு என்ன பண்றோம்னா காசு கொடுத்துருவோம், காசு கொடுத்தா ஆண்டவர் பாவத்தை மூடுவாரு, மறைச்சிருவாரு, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டோம், அழுதா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டோம், ஜெபம் பண்ணே இருந்தா நம்முடைய பாவங்கள், ரொம்ப நேரம் முட்டி போட்டா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். எப்படி உங்களுக்கு இதெல்லாம் சொல்றீங்கன்னு நான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். நானும் முட்டி போட்டிருக்கிறேன், அழுது இருக்கிறேன், ஆண்டவரே மன்னியும் கெஞ்சிருக்கிறேன். அப்படிலாம் பண்ணா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நினைக்கிறோம். மதங்கள் அதான் சொல்லுது, நீ என்ன பண்ண, அங்க போகணும், நீ இங்க போகணும், நீ முட்டி போட்டுனே மலை மேல நடக்கணும், இப்படிலாம் பண்ணனா உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே போலதான் ஆதாமும் ஏவாள் என்ன பண்றாங்கன்னா அத்தியெல்லாம் தைச்சு சரி அவங்களுடைய பாவங்களை மூடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா என்ன ஆகுறதுனா அவங்களுடைய பாவங்கள் மூடப்படவில்லை. நான் சொல்லுகிறேன், அத்தியலை உங்களுடைய பாவங்களை மூடாது, உங்களுடைய கிரியைகள் உங்களுடைய பாவங்களை மூடாது, இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் உங்களுடைய பாவங்களை மூடும். ஆமென். பாருங்க, அதான் பாருங்க, அத்தி இலையை அவங்க தைச்சாங்க, அதனால பாவங்கள் மூடப்பட்டுச்சா பாருங்க. 9ஆம் வசனம் பாருங்க. ஆதாமை கூப்பிட்டு நீ எங்க இருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அவன் நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணிகளா இருப்பதினால் பயந்து. பாருங்க, அத்தி இலையை தான் தைச்சு போட்டாங்களே, அப்போ அவங்க நிர்வாணம் மூடப்பட்டிருக்கணும்ல. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா நிர்வாணிகளா இருப்பதினால் பயந்து. அப்போ இன்னமும் அவங்க நிர்வாணிகளா தான் இருக்கிறாங்க. பாருங்க, நம்முடைய அத்தி இலை நம்முடைய நிர்வாணத்தை மூடாது. அத்தி இலைலாம் தைச்சு போட்டீங்கன்னா என்ன ஆகும், திரும்பும் போது என்ன ஆயிடும், கிழிஞ்சிரும். பாருங்க, நீ கிறிஸ்தவர்கள் அப்படிதான் பண்றாங்க. நான் எதனா பண்ணுவேன், நான் உபவாசம் பண்ணுவேனா, அங்கே போவேன் இங்கே போவேன், நான் காணி கொடுப்பேன், அதனால என்னுடைய பாவங்கள் மூடப்படும் சொல்லிட்டு அத்தியெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. என்ன ஆகுதுன்னா அது கிளிய ஆரம்பிக்கிறது, அப்புறம் அவங்க ஒளிந்து கொள்கிறார்கள். அப்போ எப்படி தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்னா
இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறது. 1 யோவான் 1:7-9 நீங்கள் பார்க்கும் பொழுது அங்க சொல்றாரு. நான் எடுத்துக்கிறேன். 1 யோவான் 7 1 யோவான் 1:7-9 அக்கா அந்த புக்கு கொடுங்கக்கா, புது வாழ்வு கீர்த்தனை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை, பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறது. அத்தியலை இல்லை, உங்களுடைய கிரியை இல்லை. நீங்க உபவாசம் போடுறதுனால, நீங்க அங்க போறதுனால, இங்க போறதுனால, சர்ச்சுக்கு காசு கொடுக்கறதுனால நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படவில்லை. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும், 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால், இது யாருக்கு எழுதுறாருன்னா, ஏதோ ரட்சிக்கப்படாதவர்கள் எழுதல இந்த வசனத்தை. உங்களுக்கு 325 பக்கம் புதிய ஏற்பாட்டுல. எடுத்தாச்சா? 8வது வசனம் பார்த்தீங்கன்னா, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். இது யாருக்கு எழுதுறாருன்னா, ஏதோ ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, அவிவிசுவாசிகள் எழுதல. இது யாருக்கு எழுதுறாருன்னா, விசுவாசிகளுக்கு எழுதுறார். அப்ப விசுவாசிங்க என்ன பண்ணுவாங்க அவருக்கு தெரியும்னா, பாவம் பண்ணுவாங்கன்னு தெரியும். நீங்க நம்ம பாவம் பண்ணுவோமா? பண்ண மாட்டோமா? பாவம் பண்ணுவோம். பாவம் பண்றதுனாலதான் சொல்றாரு, நமக்கு பாவம் இல்லை என்போமானால். நிறைய பேர் பாவம் பண்ணிட்டு நான் பாவமே செய்யல அப்படின்னு சொல்றாங்க. பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். வஞ்சிக்கிறவர்களா இருப்போம்னா, நம்ம பாவம் செஞ்சுட்டா நம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாது, தேவன்கிட்டே போக முடியாது. அதான் சொல்றாரு, நீ வஞ்சிக்காத, உனக்கு பாவம் இல்லைன்னு சொல்லாத, பாவம் செஞ்சுட்டு நான் பாவமே செய்யலன்னு சொல்லாத. பாவம் செய்யல சொன்னா உன்னால தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ள முடியாது, தேவன்கிட்டே நீ போக முடியாது, வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். அப்புறம் சொல்றாரு, சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்துக்கும் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் என்ன பண்ணா அறிக்கையிட வேண்டும். சொல்லணும், ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், இந்த தப்பு செஞ்சுட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிங்க, உங்களுடைய ரத்தம் என்னை கழுவட்டும் அப்படின்னு நம்ம அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார். ஆமே. நீக்கி என்ன பண்றாருன்னா சுத்தம் பண்ணுகிறார். அந்த ரத்தத்துல அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது. அதான் சொல்ற, நீதியும், அந்த ரத்தம் எப்படி இருக்குன்னா, நீதியும் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறது. அந்த ரத்தம் என்ன இருக்குன்னா, ரொம்ப நீதியா இருக்கு, ரொம்ப உண்மையா இருக்கு, மோர் தென் சஃபிஷியண்டா இருக்கு. அப்போ தேவனுடைய ரத்தம் அவ்வளோ பெரிய வல்லமை. அது என்ன பண்ணுதுன்னா நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. அதான் பாவம் செஞ்சவனே மன்னிக்கிறாரு. மன்னிச்சுட்டு என்ன பண்றாருன்னா அந்த பாவத்தை கடலின் ஆழத்துல தூக்கி போடுறாரு. அது யாருக்கும் தெரியாத அளவுக்கு பண்ணிடுறாரா. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் என்ன பண்றாருன்னா பாவங்களை அகற்றுறாராம். எப்போனா செஞ்சுட்டு நான் தசமங்களாம் கொடுத்தா ஏன்பா, அப்படி இல்லை, நாம் அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிடும் போது என்ன நடக்குதுன்னா கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் என்ன பண்றாருன்னா பாவங்களை அகற்றுறார். அவங்க சொல்றாங்க முதுகு பின்னாடி தூக்கி போட்டார். அவங்க ஒரு பிரசங்கியாளர், அவங்க முதுகுக்கு பின்னாடி ஆண்டவர் தூக்கி போட்டுறாரு. ஆமே. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். பாருங்க, இந்த பாவங்களை எப்படி அவங்க இங்க ஆதாமுடைய ஏவாளுடைய பாவங்கள் எப்படி நிவர்த்தி செய்யப்பட்டதுன்னு 21வது வசனத்துல காட்டுறாரு பாருங்க. 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல பாருங்க. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பாருங்க, தோல் உடையை உண்டாக்கி
அவர்களுக்கு உடுத்தினார். இதை எப்படி காட்டுறாருன்னா, எப்படி உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படனா தோல் உடை எப்படி உண்டாச்சு? இந்த பெல்ட் போட்டிருக்கனே, இது எப்படி வந்துச்சு? இது என்ன, அது லெதர்னு சொன்னாங்க இது பெல்ட். அப்போ இது எதோடைய தோல்னா மாட்டுடைய தோல். இந்த பெல்ட் எப்படி வந்துச்சுன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு மாடு அடிக்கப்பட்டிருக்கு, மாடு ஜீவனை விட்டுருக்கு, அதன் மூலியமா தான் பெல்ட் போட்டிருக்கேன். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன பண்றாருன்னா, ஒரு தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இதுக்கு பின்னாடி இருக்குன்னா என்ன இருக்குன்னா, ஒரு மிருகம் செத்திருக்கிறது, ஒரு ஆடு செத்திருக்கிறது. ஆமே. வரப்போகிற இயேசுவை இங்கே காட்டிட்டாரு. இயேசு ஒரு நாள் உனக்காக மரிக்க போறார், மரிச்சு உன்னை உடுத்த போறார், அதை நான் இங்கே காட்டுறேன்னு சொல்லிட்டு இங்கே காட்டுகிறார். இதுதான் வெளிப்பாடு. ஆமென். பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் பார்த்து, பழைய ஏற்பாட்டு வந்து என்னன்னா நிழல், புதிய ஏற்பாட்டு என்னன்னா நிஜம். அப்போ இது வந்து ஷேடோ, ஒரு நாள் நடக்க போகிறது அப்படியே ஷேடோவாக காட்டுறாரு. புதிய ஏற்பாட்டில் வந்து நிஜம் அப்படியே நடக்குது. இதெல்லாம் என்னன்னா, ஒரு ஆடு அடிக்கப்படுறது வந்து ஒரு ஷேடோ, இயேசு அடிக்கப்பட போகிறார் என்பது அது ஒரு அங்கே என்ன பண்ணுறாருன்னா இதை காட்டுகிறார். அப்போது தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இந்த மொத்தமாக அந்த தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். மொத்தமாக எத்தனை வார்த்தை இருக்காங்க? 1 2 3 4 5 வார்த்தை. தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு மொத்தமாக எத்தனை வார்த்தை இருக்குன்னா 5 வார்த்தை இருக்கு. அந்த 5 வார்த்தையிலிருந்து நாம் என்ன பார்க்க போறோம்னா 6 காரியங்களை பார்க்க போகிறோம். இந்த பாவ நிவர்த்தியை குறித்து 6 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. அதான் பார்க்க போறோம். அங்க அந்த அந்த வசனத்திலிருந்து, அந்த 21வது வசனத்திலிருந்து என்ன சொல்ல வராரு, எப்படி நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுகிறது, என்ன சொல்ல வராருன்னா, முதலாவது நாம் பார்க்க போகிறது என்னன்னா, ரத்தம் சிந்தப்படாமல் பாவ நிவர்த்தி செய்ய முடியாது. ரத்தம் சிந்தப்படாமல் நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்ய முடியாது. உங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டுமானால் அதற்கு ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும், அதற்கு ஒருத்தர் மரிக்க வேண்டும். அதுதான் என்ன பண்றாருன்னா இந்த வசனத்தின் மூலியமாய் காட்டுகிறார். என்ன காட்டுறாரு? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21 வசனத்தில் பார்க்கும்போது, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அப்போ இங்க என்ன ஆயிருக்குன்னா ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. நான் சொன்னது போலவே ஒரு ஆடு அடிக்கப்பட்டிருக்கு, அது மூலியமா ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. அதன் மூலியமா என்ன ஆகுதுன்னா இவங்களுடைய பாவங்கள் மூடப்படுகிறது. அப்போ நம்முடைய பாவங்கள் எப்போ மூடப்படும்னா ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆமென். அதான் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்திருக்கிறது. ஆமென். அப்போ இன்னைக்கு நம்ம மேல என்ன இல்லை? பாவம் இல்லை. ஏன்னா இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணுன்னா சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தம் பண்ணிடுச்சு. ஒரு அழுக்கா இருக்கிறீங்க, சாக்கடையில் ஊந்து கிடக்குறீங்க, அழுக்கா இருக்கிறீங்க, அழுக்கா இருந்தவுடனே டக்குன்னு போய் பீச்சுக்குள்ள உள்றீங்க. பீச்சில் ஊந்தவுடனே என்ன ஆயிடுது? வெளியே வரும்போது அழுக்கா வரீங்களா? ரொம்ப சுத்தமாக வரீங்க. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுன்னா சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தம் பண்ணுகிறது. ஆமே. அப்போ இந்த வசனத்திலிருந்து என்ன காட்டுறாருன்னா, ரத்தம் சிந்தப்படாமல் பாவம் நிவர்த்தி செய்ய முடியாது. ரெண்டாவது இந்த வசனத்திலிருந்து என்ன காட்டுறாருன்னா, ரத்தம் சிந்தப்பட்டா மட்டும் போதாது, அந்த பிராயச்சித்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க, ரத்தம் சிந்தப்பட்டால் மட்டும் போதாது, அந்த பாவ நிவர்த்தி, அந்த பிராயச்சித்தத்தை என்ன பண்ணா இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆதாமோ ஏவாள் என்ன பண்ணா அவர்கள் பாவிகள் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் பாவம் செஞ்சுட்டேன், அதை நம்ம என்ன பண்ணோமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம பாவிகள் என்பதை ஏற்றுக்கொள்ளணும். நான் வந்து நீதிமான். நான் நீதிமான் இல்லை, நான் யாருன்னா பாவி. ஆனால் பாவியாக இருந்த என்னை தேவனுடைய நீதி என்னும் வஸ்திரத்தினால் என்னை உடுத்தியிருக்கிறார். ஆமென். அப்போ நான் என்ன பண்ணா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ரத்தம் சிந்தப்பட்டா மட்டும் போதாது, அந்த பிராயச்சித்தத்தை, அந்த பாவ நிவர்த்தியை என்ன பண்ணா நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டானா அந்த பாவம் நிவர்த்தி செய்ய முடியும். இங்க இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. 2:2. அதே இது உள்ள வாங்க. அதே 326வது பக்கம்.
நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் மட்டும் இல்லையா, சர்வலோகத்தின் பாவங்களை, இந்த உலகத்துடைய அத்தனை பேருடைய பாவங்களையும் அந்த கல்வாரி சிலுவையின் மூலமாய் இயேசு நிவர்த்தி செய்து விட்டார். ஆமே. ஆனா என்ன பிரச்சனை, இன்னைக்கு நந்தம்பாக்கத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய சபைகள் இருக்கு. எத்தனை சபைகள் இருக்கு நந்தம்பாக்கத்திலே? கிட்டத்தட்ட ஒரு 40 சபை இருக்குமா? இருக்கும், அதிகமாகவே இருக்கும். ஆனா இன்றைக்கு தேவனை அறிந்தவர்களை விட தேவனை அறியாதவர்கள் தான் நந்தம்பாக்கத்தில் ஜாஸ்தி. ஏன்னா இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த பாவத்தை. இந்த இயேசு கல்வாரி சிலுவையிலே என்னுடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறார், இந்த இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாதனால எங்க போக போறாங்க? அவங்களாம் நரகத்துக்கு தான் போக போறாங்க. நரகம் யாருக்காக உண்டாக்கப்பட்டுச்சு? யாருக்காக உண்டாக்கப்பட்டுச்சு? உங்களுக்கு எனக்கு உண்டாக்கப்பட்டுச்சா? இல்லை இந்த ஜனங்களுக்காக உண்டாக்கப்பட்டுச்சா? இந்த நந்தம்பாக்கம் பகுதியில் இருக்கிற தேவனை அறியாதவர்களுக்கு? இல்லை இல்லை. நரகம் யாருக்கு உண்டாக்கப்பட்டதுன்னா விழுந்து போன தூதர்களுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆனா யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவங்களும் அந்த விழுந்து போன தூதர்களோடு அவர்களும் நரகத்தில் தள்ளப்பட போகிறார்கள். அதனால தான் இன்னைக்கு என்ன பண்ணுறோம்னா சிவிசிஎஸ் போய் சொல்கிறோம். ஏன் சொல்கிறோன்னா அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி லைவ்லாம் அந்த ஃபோன் வழியாக நான் என்ன பண்ணேன்னா சிவிசிஎஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் மூஞ்சி தெரியறதுக்காக? ஏன் மூஞ்சி தெரிஞ்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல. யாருன்னா இந்த வார்த்தையை கேட்டுட்டு யாருன்னா ஒருத்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. ஆமே. அதற்காக தான் என்ன பண்ணி கொண்டிருக்குன்னா இன்னைக்கு ஏதோ மீடியா மினிஸ்ட்ரிலாம் எதுக்கு பண்ணுறோன்னா, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னா, யாருனாச்சும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பார்கள். நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு. இந்த ஒரு ஃபங்க்ஷன்லாம் போகும்போது எங்கள் சொந்தக்காரங்க சொன்னாங்க, அவங்க ரட்சிக்கப்படாத. அவங்க சொல்கிறாங்க, நான் உன்னுடைய பிரசங்கத்தை கேட்குறேன், ரொம்ப நல்லா கொடுக்குறேன். அப்புறம் ஒரு நாள் அவங்கள டச் பண்ணும் அந்த பிரசங்கம். ஒரு நாள் டச் பண்ணி அவங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். ஆமே. அப்போது ரத்தம் சிந்தப்பட்டால் மட்டும் போதாது, அந்த ரத்தத்தை என்ன பண்ணா அந்த பிராயச்சித்தத்தை, அந்த பாவ நிவர்த்தியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டாதான் அவர்கள் நித்தியத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க முடியும். ஆமே. அப்போ ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்கன்னா ஏற்றுக்கொண்டாங்க. நான் பாவி தான் ஆண்டவரே, என்ன நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஆண்டவரே. அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவனே தான் அவருடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுகிறது. ஆமே. அப்போ அதை காட்டுறார். மூணாவது இந்த வசனத்திலிருந்து அவர் என்ன காட்டுறாருன்னா, தேவனே அந்த பலியை ஏற்படுத்தினார். இவங்க பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. ஆனால் என்ன பண்ணுறாங்க, தேவனே அவர்களுக்காக ஒரு பலியை ஏற்படுத்தினார். இதை பற்றி நம்ம பார்க்கணுன்னா நம்ம எங்கே போனோம்னா, ஆதியாகமத்தில் ஒரு கதை இருக்குது. கதை இல்லை, அது ஒரு சத்தியம். அந்த சத்தியத்தை நம்ம பார்க்கணும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் இவங்க ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. என்ன சொல்றாருன்னா, அங்க ஈசாக்கு, ஆபிரகாமுடைய பிள்ளை யாருன்னா ஈசாக்கு. இந்த ஈசாக்கு என்ன சொல்றாருன்னா, நீ போயிட்டு அந்த மலையின் மேல பலியிடு. யார? ஈசாக்கு யாரு? புள்ள. ஆபிரகாமுடைய புள்ள என்ன சொல்றாருன்னா, நீ போய் பலியிடு. இந்த வசனத்தை வச்சு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, தேவன் வந்து புள்ளைய புடுங்குறவர். நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு புள்ள இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் வாங்கிப்பாரு. அதனால சர்ச்சுக்கெல்லாம் போகாத அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இதுல ஒரு மாபெரும் சத்தியம் அடங்கி இருக்கிறது. இதுக்கு பின்னாடி ஒரு வெளிப்பாட்டு அடங்கி இருக்கிறது. நம்ம நல்லா கவனிக்கணும். பாருங்க, இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, உன் பையனை பலியிடுன்னு சொல்றாரு. 4வது வசனத்துல வாசிங்க, 22:4. 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை காண்றான். பாருங்க, 3 நாள் பிரயாணம் பண்றாங்க. கிட்டத்தட்ட 2 நாள் பண்ணி முடிச்சாச்சு. 3வது நாள்ல பார்க்கறான். தூரத்திலே பார்க்கும் போது, கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது அந்த இடத்த அவன், அந்த மலையை பார்க்கறான். அப்பொழுது ஆபிரகாம்
ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார். பாருங்க, 3 நாள் பயணம். 2 நாள் எப்படி இருந்திருக்கும்? பிள்ளைய கொடுக்க சொல்லிட்டாரு. 2 நாள் நல்லா இருந்திருக்குமா? ரொம்ப தேவன் மேலே ஒரு கோபம் வந்திருக்கும், தேவன் மேலே ஒரு கசப்பு வந்தோம். ஏன் இவர் 90 வயசாச்சு 100 வயசாச்சு, இவர் தான் பிள்ளைய கொடுத்தாரு, ஆனா இப்போ என்ன பண்றாருன்னா என் பிள்ளைய கேட்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு தேவன் மேல என்னன்னா ஒரு கசப்பு. ஆனா 3வது நாள் வரும் பொழுதுதான் ஒரு விசுவாசம், தேவன் மேல ஒரு விசுவாசம் வருது. என்ன விசுவாசம்னா, தேவன் தான் இந்த பிள்ளையை கொடுத்தார், தேவன் தான் இந்த பிள்ளையை கேட்கிறார், என்ன பண்ண போறேன்னா பலியிட போறேன். இந்த பலியிட்டு இந்த பிள்ளை சாம்பலா போனாலும் தேவன் என்ன பண்ண போறார்னா ஒரு ஈசாக்கை எனக்கு தருவார். ஏன்னா இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை. இந்த ஈசாக்கின் மூலியமா தான் யார் வர போறார்னா இயேசு வரப்போகிறார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைனால அவன் விசுவாசிக்கிறான். பாருங்க, அவருக்கு ஒரு விசுவாசம் வருது, தேவன் கொடுத்த பிள்ளை அப்படின்னு ஒரு விசுவாசம் வந்து என்ன சொல்றான்னா, அவன் சொல்லுகிறான், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம், நான் போயிட்டு திரும்பி வருவேன்னு சொல்றான். பாருங்க, தேவன் மேல ஒரு விசுவாசம். தேவன் என்ன பண்றாருன்னா தீமையே நடந்தா கூட அந்த தீமையை நன்மையாய் மாற்றுவார். ஆமென். உனக்கு வாழ்க்கையில தீமை நடந்து கொண்டிருக்கா? நான் சொல்லுகிறேன், அந்த தீமையை தேவன் நன்மையாய் மாற்றுவார். ஆபிரகாமுக்கு நல்லா தெரியுது, தீமையே நடந்தா கூட அந்த தீமையை தேவன் நன்மையாய் மாற்றுவார். நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் மட்டும் போய் திரும்பி வாங்க, சாம்பலா போனா கூட திருப்பியும் நான் ஈசாக்கோட ஒரு புது ஈசாக்கோட வருவேன்னு சொல்றான். ஆமென். 7வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றார். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றார். ஈசாக்கு கூப்பிடுறான், தகப்பனை கூப்பிடுறான், தகப்பன் சொல்றார் தகப்பனேன்னு சொல்றான். அதற்கு அவன், என் மகனே இருக்கிறேன் இருக்கிறேன்னு சொல்றான். அப்பொழுது ஈசாக்கு என்ன சொல்றான் பாருங்க, இங்க என்ன அப்பா, இங்க நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்க? சின்ன வயசுல இருந்து பார்த்துருப்பான் போல, அப்பா கூடயே போயிருப்பான் போல. அவர் பலியிடும் போதெல்லாம், தகன பலியிடும் போதெல்லாம் போயிருப்பான். அப்பா என்ன பண்றாரு, நெருப்பு எடுத்துக்கிறாரு, கட்டை எடுத்துக்கிறாரு, கூட என்ன பண்றாருன்னா ஆட்டுக்குட்டியை எடுத்துட்டு வர்றாரு. ஆனா இப்ப பாக்குறான், நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு, ஆனா ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேக்குறான். அதுக்கு அவர் சொல்றாரு, அதற்கு ஆபிரகாம், என் மகனே தேவன் தமக்கு தகன பலியான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். ஆமென். அவர் பார்த்து கொள்வார். நம்ம வந்து அத்தியல் எல்லாம் தைக்க தேவையில்ல, நம்முடைய பாவ நிவர்த்தியை நாம் செஞ்சு நம்ம வந்து பாவங்களை நிவர்த்தி செய்ய தேவையில்லை. நம்மளால நிவர்த்தி செய்ய முடியாது, கர்த்தர் தான் நிவர்த்தி செய்ய முடியும். அவர் பார்த்து கொள்வான்னு தைரியமா சொல்றான். அவனுக்கு தேவையில்லை யார் பார்த்து கொள்ள போறான்னா அவர் பார்த்து கொள்வார். உங்களால பார்த்து கொள்ள முடியாது, நீங்களால நல்லா உழைக்க முடியும், நல்லா வந்து வேலை செய்ய முடியும், அதுதான் செய்ய முடியும். அது எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர் யாருன்னா கர்த்தர் தான் பார்த்து கொள்ள போகிறார். ஆமென். நான் தான் தைரியமா சொல்றேன், கர்த்தர் பார்த்து கொள்ள. 9ஆம் வசனம் பாருங்க. வந்தார்கள், பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடக்கி தன் குமாரனாகி ஈசாக்கை கட்டி, பாருங்க, நல்லா பலிபீடத்தை நல்லா கட்டி என்ன பண்றான்னா கட்டையெல்லாம் அடக்கி, அப்புறம் பையனை நல்லா கட்டி என்ன பண்றான்னா பலிபீடத்தின் மேல் கிடத்தினான். எல்லாம் பண்ணுவீங்களா நீங்க உங்க பையனை கொடுக்க சொன்னா? ஐயோ இந்த சாமியே தேவையில்லைன்னு ஓடுருவீங்க. ஆனா பாருங்க, விசுவாசம் பாருங்க, இவனை பண்ண வைக்குது எல்லாத்தையும். தேவனுக்காக என்ன வேணாலும் செய்யறதுதான் விசுவாசம். அவனை பையனை என்ன பண்ண கட்டி அது மேல கிடத்துறான். கிடத்திட்டு என்ன பண்றானா அப்பொழுது பின்பு பாருங்க, வெட்டும்படிக்கு தன் கைகளை நீட்டி கத்தியை எடுக்கிறான். கத்தி எடுக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவன் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, பிள்ளையாண்டான் மேல்
உன் கையை நீ போற்றாத, வெட்டாத, அவனுக்கு ஒன்றும் செய்யாத. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசூதனை என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று இப்பொழுது எனக்கு நல்லா தெரியுது. நீ உன் பிள்ளையானு பார்க்காம, ஏகசூதனும் பார்க்காம, புத்திரன்னு பார்க்காம எனக்காக நீ ஒப்பு கொடுக்குற. எனக்கு நல்லா தெரியுது உனக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கு. நீ கர்த்தரை விசுவாசிக்கு நல்லா எனக்கு அறிந்து கொள்ளுது. நீ கையை போடாத சொல்லிட்டு சொல்றாரு. ஆபிரகாம் தன் கண்களை இப்ப ஏறெடுத்து பார்க்கறான். கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது பின்னாடி பார்க்கறாரு. பின்னாடி பார்க்கும்போது என்னன்னா, ஒரு ஆட்டுக்குட்டி வந்து மாட்டிக்கிச்சு. நான் சொன்னால கர்த்தர் பார்த்து கொள்வான்னு சொன்னார்ல, கர்த்தர் பார்த்து. இவன் இங்க இருந்து மலை மேல ஏறும் போதே ஒரு ஆட்டுக்குட்டி சேர்ந்து ஏறிடுச்சு. ஆமென். உங்கள் தேவைகள் வருவதற்கு முன்பாகவே உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். ஆமென். இவங்க ஏறும் போதே என்ன ஆயிடுச்சுன்னா, கூட சேர்ந்து ஒரு ஆட்டுக்குட்டி ஏறிடுச்சு. நல்லா ஏறி வருது. நல்லா ஏதோ ஒன்று சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லிட்டு அது பார்த்துருக்கு. கரெக்டாக சாப்பாடு ஏதோ இருந்திருக்காங்க. அந்த முள்ளுக்கு அடிக்கல சாப்பாடு இருந்திருக்கு. கரெக்டாக முள்ளுக்கு அடிக்குள்ள மண்டையை விடும் போது அந்த கொம்பு மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கின்னு அங்கேயே கிடக்குது. ஆபிரகாமுக்காக பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி. அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தான் குமாரனுக்கு பதிலாக, பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டிக்கு, அந்த ஈசாக்குக்கு பதிலாக என்ன பண்றாருன்னா ஆட்டுக்குட்டியை தேவன் வைத்திருந்தார். ரத்த உடன்படிக்கைன்னா என்னது? என்னுடையதெல்லாம் அவருடையது, அவருடையதெல்லாம். இங்க ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் என்ன வருதுன்னா, ஒரு ரத்த உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். என்னுடையதெல்லாம் உன்னுடைய, நீ உன் குமாரனை கொடுப்பனா, நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய குமாரனை கொடுக்குறேன். நீ வந்து உன்னை ஈசா கொடுப்பனா, நான் ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை நான் கொடுப்பேன். குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். அந்த குமாரன் ஈசாக்கு பலியிடுறதுனால ஒரு ஈக்காக்க கூட ரட்சிக்கப்படாது. ஆனா ஈசாக்கும் யாரு தான்? பாவிதான். அவனுக்குள்ள என்ன இருக்குன்னா பாவி. ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் சகல ஜாதியும் ரட்சிக்கப்பட போகிறது. அதை காட்டுவதற்காக இதை செஞ்சார். ஈசாக்குக்கு பதிலாக ஆட்டுக்குட்டி, அதாவது சாமுக்கு பதிலாக இயேசு, சிஸ்டர் டெய்சிக்கு பதிலாக, சிஸ்டர் அபிகேலுக்கு பதிலாக இயேசு. பாருங்க, அவர் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். நம்ம தான் பாவிகள். ஆதாம் ஏவாள் தான் பாவம் செஞ்சாங்க. ஆனா பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. ஆமென். நான் தான் பாவம் செஞ்சேன், நீங்க தான் பாவம் செஞ்சீங்க. ஆனா நமக்கு பதிலாக அந்த குற்றமற்ற இயேசு அவர் ரத்தம் சிந்தி ஜீவனை விட்டார். பதிலாக தகன பலியிட்டார். அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா அந்த பலியை ஏற்படுத்துகிறார். தேவனே அந்த பலியை ஏற்படுத்துகிறார். எப்படி ஆதாமுக்கு ஏவாளுக்கும் தேவனே ஏற்படுத்தினாரோ, அதே போல இங்க ஆபிரகாமுக்கு தேவனே ஒரு பலியை ஏற்படுத்துகிறார். அடுத்த வசனம் வாசிங்க, 10வது வசனம், சாரி 14வது வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு என்ன பண்றான்னா யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். யெகோவா ஈரேன்னு சொன்னால் என்னன்னா, யெகோவா ஈரே என்று சொன்னால் என்னன்னா, அதோடைய அர்த்தம் என்னதுன்னா, God supplies our needs. தேவன் நம்முடைய தேவையை சந்திக்கிறவர். அதான் யெகோவா ஈரே. இருக்கிறதுல பெரிய தேவை என்னது? இருக்கிறதுல பெரிய தேவை என்னது? இல்லைங்க, பெரிய தேவை என்னதுங்க இருக்கிறதுல? பண தேவையா? இருக்கிறதுல பெரிய தேவை என்னன்னா பாவ மன்னிப்பு. பண தேவை சந்திக்கப்படணும், அதுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படணும். இருக்கிறதுலே பெரிய தேவை என்னன்னா அந்த பாவ மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்பு என்கிற தேவையை தேவன் சந்தித்து விட்டார். அதன் மூலியமா இருக்கிற தேவைகளை சந்திப்பார். அதனால்தான் ஒருத்தன் வரான், பலவீனத்தோடு வந்தான், நடக்க முடியாம வரான். வரும்போது தேவன் என்ன சொல்றாருன்னா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, படுக்கை எடுத்துக்கொண்டு ஃபர்ஸ்ட் உடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டா போதும்பா. இதன் மூலியமா வருகிற சாபம், இதன் மூலியமா வருகிற பலவீனங்கள், இதன் மூலியமா வருகிற பண தேவைகள், இதன் மூலியமா வருகிற எல்லாம் என்ன பண்ணா சந்திக்கப்படும். முதலாவது உடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அந்த பாவங்களை தேவன் மன்னித்து விட்டார். இதன் மூலியமா உங்களுக்கு சுகம் வரும், இதன் மூலியமா உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், இதன் மூலியமா உங்களுக்கு எல்லாமே வரும். ஆமென். அதான் சொல்றாரு யெகோவா ஈரே. யெகோவா ஈரேன்னா தேவன் தேவைகளை சந்திக்க. ஒரே ஒரு தேவை தான் கிறிஸ்தவர்களுக்கு. என்ன தேவைன்னா
பாவ மன்னிப்பு. இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த பேருக்கு ஒரே ஒரு தேவை தான் இருக்குது. அது என்ன தேவைன்னா பாவ மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்பு என்கிற தேவையை கல்வாரி சிலுவையிலே இயேசு சந்தித்து விட்டார். ஆமென். அப்போ இந்த வசனத்தில் என்ன பார்க்குறோன்னா, தேவனே அந்த பலியை ஏற்படுத்துகிறார். ஆபிரகாம் பலி செலுத்த போனான், ஆனால் தேவனே அதற்கான பலியை ஏற்படுத்தினார். அதே போல ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன பண்றான்னா, தேவனே அந்த பலியை ஏற்படுத்தினார். ஆமென். இவங்க எதுவும் பண்ணல. அடுத்து மட்டும் இல்லை, இந்த வசனத்திலிருந்து இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். தேவன் பாவியை உடுத்துவிக்கிறார். தேவன் என்ன பண்றாருன்னா பாவியை உடுத்துவிக்கிறார். இந்த ஆதாம் ஏவாள் என்கிற பாவியை தேவன் என்ன பண்றாருன்னா ட்ரெஸ் பண்ணுகிறார். எந்த ட்ரெஸ் பண்ணுகிறார்? நீதி என்னும் ட்ரெஸ்ஸை என்ன பண்றாருன்னா அவர்கள் மேல உடுத்துகிறார். இங்க வாசிக்கலாம் 61ஆம் அதிகாரம், இங்க 3வது அதிகாரத்துல 21வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தேவன் என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு உடுத்துறார். இவங்க உடுத்தினது வேஸ்டா போச்சு. இவங்க என்ன உடுத்தினாங்க? ஹத்தி இலையை உடுத்தினாங்க. இது ஒன்றும் செய்யல, பெருசா ஒன்றும் செய்யல. கிழியுது, இப்படி திரும்பினாலும் கிழியுது, அப்படி திரும்பினா கிழியுது. தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு ட்ரெஸ்ஸை அவர் என்ன பண்றாருன்னா உடுத்து வைக்கிறார். அது என்ன ட்ரெஸ்னா நீதியின் ட்ரெஸ்ஸை தேவன் உடுத்தி வைக்கிறார். ஏசாயா 61ஆம் அதிகாரம் எப்படி ட்ரெஸ் பண்றாரு பாருங்க ஆண்டவர். 61ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்து இருக்கிறது. பாருங்க, மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதுக்கும், கல்யாணத்திலாம் பார்த்தீங்கன்னா மணவாளன் நல்லா அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணுவார், நல்லா அழகா கோட் ஷூட்லாம் போட்டு என்ன பண்ணுவார்னா வந்து நிற்பார் ஸ்டேஜில். அதுபோல அலங்கரித்து கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளால் தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக நல்லா நகையெல்லாம் போட்டு மேக்கப். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. அந்த தலையை அவ்வளோ அழகா நல்லா நல்லா கேர்ளாக அதை பண்ணி, அது கேட்டால் எவ்வளோ ஆயிரம்னா 10,000 ரூபாய் ஆகும். அது தலையை இது பண்ணுறது. அது மட்டும் இல்லை, சாரி அதை நல்லா இது பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு 10,000 ரூபாய். அப்போது இத்தனை வருஷம் நீங்கள் என்ன சாரி கட்டினீங்கன்னா அவங்க கட்டுற மாதிரி வராது. அப்போ இத்தனை வருஷம் நம்ம சாரி கட்டினது வேஸ்ட் தான் போல. பாருங்க, அது போல வந்து நிற்கிறாங்க, இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணி விடுறாங்க. ஆனால் தேவன் யாருன்னா அதை விட ஒரு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட். அவர் என்ன பண்றாருன்னா ஒப்பாக அப்படியே அதை விட நல்லாவே என்ன பண்றாருன்னா அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அப்போ இன்னைக்கு நாம் எதை உடுத்தப்பட்டிருக்கிறோமா? ரட்சிப்பின் வஸ்திரம். அது ஒரு கோட்டு மாதிரி இருக்கு, அந்த கோட்டை தேவன் உடுத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நீதி என்னும் சால்வை. எல்லாரும் ஒரு சால்வை போட்டிருக்கோம். நான் ஆம்பளை பையங்க இல்லைங்க, நீ என் மேலேயே ஒரு சால்வை போட்டிருக்கு. அது என்னன்னா நீதியின் சால்வையை தேவன் உடுத்திருக்கிறார். நம்மளை பார்க்கும் போது எப்படி பார்க்குறாருன்னா நீ நீதிமான். எப்படி பார்க்குறார்? இதுக்கு மேலே என்ன இருக்குன்னா ரட்சிப்பின் வஸ்திரம் நம்ம மேல் உடுத்தப்பட்டிருக்கிறது, நீதியும் என்னும் சால்வை நம்ம மேல் போர்த்தப்பட்டிருக்கிறது. அப்போது அன்னைக்கு ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஆண்டவர் அதான் உடுத்தினார். ஏதோ தோல் கிடையாது. என்ன தோல்னா இது ரட்சிப்பு என்கிற ஒரு வஸ்திரம். அது மட்டும் இல்லை, நீதி என்கிற ஒரு சால்வையை தேவன் உடுத்தினார். ஆமே. அப்போ எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ட்ரெஸ்ஸே இல்லைங்க, நான் ஒரே ட்ரெஸ்ஸை 10 நாள் துவச்சி போடுறேங்க. இல்லைங்க, பரவாயில்லங்க, விடுங்க. உங்கள் மேலே என்ன ட்ரெஸ் இருக்குன்னா ரட்சிப்பின் வஸ்திரம் உங்கள் மேல் இருக்கிறது. ஆமே. நீதியின் சால்வை எங்கள் மேல் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியத்தை இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். 23 ஆதியாகமம் 3:21 இன்னொரு காரியத்தையும் பார்க்கிறோம். என்னன்னா குற்றம் செய்தவர்களுக்காக குற்றமற்ற ஒருத்தர் மரிக்கிறார். யார் குற்றம் பண்ணா? ஆதாம் ஏவாளும் தான் குற்றம் பண்ணாங்க. ஆனா குற்றமற்ற ஒரு மிருகம் மரிக்குது. ஆடுலாம் சுத்தி இருக்கும் போல, அது ஜாலியா மேய்ஞ்சிருக்கும், அது குற்றமே செய்யல, இவன் பண்ண தப்பு. ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா அந்த குற்றமற்ற மிருகத்தை
இவனுக்காக அடித்தார். அடித்து என்ன பண்றாருன்னா இவனுக்கு பாவ நிவர்த்தியை செய்கிறார். பாருங்க, இந்த குற்றமற்ற மிருகம் யாருன்னா இயேசு கிறிஸ்து. நீங்க பாவம் செஞ்சீங்க, ஆனா அந்த குற்றமற்ற மிருகம், அவருக்குள்ள ஒரு குற்றமும் இல்லை, அவருக்குள்ள ஒரு மாசம் இல்லை, ஒரு அழுக்கும் இல்லையா, ஆனா அந்த குற்றமற்ற மிருகம், அந்த குற்றமற்ற ஆட்டுக்குட்டி நமக்காக பலியானது. அதை பிலாத்து சொல்றான், அவர்கிட்ட ஒரு குற்றமும் காக்கல, நான் அவர்கிட்ட ஒரு அழுக்கம் கிடையாது, நான் எப்படி இவரை ஒப்பு கொடுக்கறது? கை கழுவிட்டான். அப்போ தேவனுக்குள்ள, இயேசுக்குள்ள ஒரு குற்றம் இல்லை, அந்த குற்றமற்ற மிருகம் நமக்காக தண்டிக்கப்பட்டது. ஆமென். அது மட்டும் இல்லை, இந்த வசனத்துல இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்கு, பார்த்து முடிக்கலாம். கர்த்தரே அந்த ஆட்டை கொன்றார். அந்த மிருகத்தை யார் அடிச்சாங்கன்னா தேவனே அந்த ஆட்டை என்ன பண்றாருன்னா அடிக்கிறார். பாருங்க, நிறைய பேர் என்ன நினைச்சிருக்கிறோம், ரோமர்கள் தான் என்ன பண்றாங்கன்னா சிலுவையில் இயேசு அடிச்சிட்டாங்க, இந்த யூதர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா அவரை பிடித்து ரோமர் கையில கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாருன்னா தேவன் தான் இதை செய்திருக்கிறார். வசனம் சொல்கிறது, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. பாருங்க, நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து, பாருங்க, அவனவன் தன் தன் வழியில போனோம். நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்னா பாவம் செஞ்சுட்டோமா, எல்லாரும் என்ன பண்ணணும், குற்றத்தை பண்ணிட்டோம், எல்லாரும் பாவம் பண்ணிட்டோம், பாவம் பண்ணி தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ பாருங்க, நம்ம எல்லாருடைய பாவத்தையும் யார் மேல் விழ பண்ணினார்னா இயேசுவின். கர்த்தரோ, இதுக்கு பின்னாடி யார் செஞ்சதுன்னா கர்த்தர் செஞ்சார். தேவன் பிதா என்ன பண்றாருன்னா அவர் மேல் விழ பண்ணினார். அந்த தேவன் என்ன பண்றாருன்னா அந்த ஆட்டுக்குட்டியை அடிச்சார். அதே போல பிதாவாகிய தேவன் என்ன பண்றாருன்னா அவர் மேல் அந்த தண்டனையை இயேசுவின் மேல் விழ பண்ணினார். அது இன்னொரு வசனம் வாசிங்க, 53ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. கர்த்தரோ அவரை அவரை என்ன பண்றாருன்னா இயேசுவை நொறுக்கினாராம். கிரஷ்னு வருது ஆங்கிலத்துல. கிரஷ்னா என்னது? அந்த அந்த நல்ல பழைய காரெலாம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே நசுக்கிடுவாங்க, அப்படியே அப்படியே இது மாதிரி ஆகிடும், பிளெயினாக ஆகிடும். அது போல தேவன் என்ன பண்ணுறாருன்னா இயேசுவை நொறுக்கி சித்தமாகி அவரை பாடுகளுக்கு, இவரே என்ன பண்ணுறாருன்னா பாடுகளுக்கு உட்படுத்தினாராம். இயேசுவே பிதாவாகிய தேவனை என்ன பண்ணுறாருன்னா பாடுகளுக்கு உட்படுத்தினார். இன்னும் வசனத்தை பார்த்தா இன்னும் நல்லா புரியும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் பாருங்க. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்வரிப்பின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து, யாரு பிடிச்சாங்க அந்த இயேசுவை? யூதர்கள் பிடிச்சாங்க. யூதர்கள் பிடித்து அக்கிரமக்காருடைய கைகளிலே, அக்கிரமக்காருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்த. அக்கிரமக்காரர் யாருன்னா ரோமர்கள். யூதர்களுடைய பார்வையில் அவங்க தான் அக்கிரமக்காரர்கள். ஏன்னா அவங்க தான் வரி பணத்தெல்லாம் வாங்குவாங்க, பெரிய அக்கிரமக்காரன்னு சொல்லுவாங்க யூதர்கள், ரோமர்களை சொல்றாங்க. அந்த அக்கிரமக்காரர்களுடைய கையில என்ன பண்ணிட்டாங்கன்னா இயேசுவை கொடுத்துட்டாங்களாம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இயேசுவை கொலை செய்தாங்களாம். இயேசுவை சிலுவையில் ஆணி அடித்து என்ன பண்ணாங்கன்னா கொலை செய்தார்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி வசனம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அதே வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்படி இருந்தும் தேவன் நீ நினைக்கிற யூதர்களை பிடித்தாங்க, ரோமர்கள் கொலை செய்தாங்க நீ நினைக்கிற, ஆனால் அந்த வசனத்தில் என்ன சொல்றாருன்னா தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியே நீ கொலை செய்யல, நீ பிடித்து கொள்ள, நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு சொல்றாரு. நான் நிர்ணயம் பண்ணியிருந்தேன், நான் ஆலோசனை பண்ணியிருந்தேன். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பிதா ஆலோசனை பண்ணாராம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை பண்ணாங்க. என்ன ஆலோசனை பண்ணாங்க? பிதாவாகிய தேவன் சொல்றாரு, இவ்வளோ பேர் பாவம் செய்கிறாங்க, பாவம் செஞ்சிருக்கிறாங்க, இதுக்கு இந்த பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படணும்னா இதுக்கு யாருன்னா ஒருத்தர் போய் பலி ஆகணும், யாருன்னா ஒருத்தர் போய் சாகணும். இயேசு சொல்றாரு, நான் சாகுறேன். பிதாவாகிய தேவன் சும்மா, பரிசுத்த ஆவியானவர் சும்மா இருப்பாரா? அவர் சொல்றாரு, இந்த ரட்சிப்பை நான் சொந்தமாக்க உதவி செய்கிறேன். எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க நீங்க?
இதுக்கு பின்னாடி பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன பண்றாருன்னா லிதியாளுடைய இருதயத்தை திறந்தாராம். அப்போ நம்முடைய இருதயம் எப்படி திறக்கப்பட்டதுன்னா பரிசுத்த ஆவியானவர் திறந்தார். அப்போ ரட்சிப்புக்கு நம்ம பண்றோம்னா இது பின்னாடி பரிசுத்த ஆவியான வேலை இருக்கிறது. அப்போ 3 பேர் என்ன பண்றாங்கன்னா ஆலோசனை பண்றாங்க. இந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன்னாடியே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்கிட்டே இயேசு மாறிட்டார். முன் அறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அது என்ன அக்கிரமக்காரருடைய கையில ஒப்பு கொடுத்து சிலுவையில. அப்போ அவர் ஆலோசனை பண்ணலன்னா, அவர் முன் அறிவிக்கலனா, அவர் நிர்ணயம் பண்ணலனா இந்த இயேசுவை யாராலையும் பிடித்திருக்க முடியாது. யாரும் இந்த இயேசு மேல கை வச்சிருக்க முடியாது. யாரும் இந்த இயேசுவை கொலை செஞ்சிருக்க முடியாது. அதான் இயேசு கிட்ட வராங்க. கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை பிடிக்கிறது வராங்க. பிடிக்க வரும்போதே அந்த சோல்ஜர்ஸ்லாம் என்ன ஆயிட்டாங்கன்னா கீழே டமால் விழுந்துட்டாங்களாம். பாருங்க, அப்பேற்பட்ட சக்தி உடையவர் இயேசுவை. அதுக்கப்புறம் இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா கீழே விழுந்ததுக்கப்புறம் இவர் தூக்கி வாப்பா போலான்னு கூட்டிட்டு போறாரு. அவரை யாரும் தொட முடியாது, அவரை யாரையும் கொலை செய்ய முடியாது, அப்பேற்பட்ட இயேசு. ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக பிதாவாகிய தேவன் அவரை கொன்றார். ஆமென். அப்போ கர்த்தரே அந்த ஆட்டை கொன்றார். அது யார் கொன்றார்னா கர்த்தரே இது எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். 6 காரியங்களை பார்த்தோம். ஒன்று என்னதுன்னா ரத்தம் சிந்தப்படாமல் பாவ நிவர்த்தி செய்ய முடியாத அந்த வசனத்திலிருந்து பார்க்குறோம். 2வது, ரத்தம் சிந்தப்பட்டால் மட்டும் போதாது, அந்த பிராயச்சித்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும். 3வது, தேவனே அந்த பலியை ஏற்படுத்தினார். எப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் அந்த பலியை ஏற்படுத்தினார், அதே போல தேவனே அந்த பலியை ஏற்படுத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, 4வது, தேவன் பாவி என்ன பண்ணனா உடுத்து வைக்கிறார். அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் 5வது, குற்றம் செய்தவர்களுக்காக குற்றமற்ற ஒருத்தர் மரிக்கிறார். 6வது, கர்த்தரே அந்த ஆட்டை கொன்றார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. யார் மூலியமாய்? இந்த இயேசுவின் ரத்தம் மூலியமாய் உங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கு. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நாம் ஜெபித்து நாம் முடிக்கலாம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே எப்படி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே அந்த பாவ நிவர்த்தியை செய்தீரோ அதே போல எங்களுக்கும் ஆண்டவரே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு ஒரு நிழல், புதிய ஏற்பாட்டு ஒரு நிஜம். அந்த வெளிப்பாட்டை நாங்கள் பார்த்தோம். ஆதியாகமத்திலிருந்தே நீங்கள் ஆண்டவரே எங்களுக்காக இவ்வளோ பண்ணியிருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களுக்காக இவ்வளோ செஞ்சுருக்கிறீங்க. ஆண்டவரே, உங்களுக்காக நாங்கள் எதனா செய்யணும் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. ஆண்டவரே, எல்லாருக்காக நீங்கள் ஆண்டவரே ஒருத்தரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உங்களுடைய ரத்தத்தை நீ சிந்திருக்கிறீர். ஆண்டவரே, இன்றைக்கு அத்தனை பேருக்கும் ஆண்டவரே எங்கள் மூலியமாய் சுவிசேஷம் போகட்டும் கர்த்தாவே. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இன்னிலிருந்து ஆண்டவரே ஒருத்தருக்குனாச்சும் நாங்கள் சுவிசேஷம் சொல்லுவோம். ஆண்டவரே, ரத்தத்தை சிந்திருக்கிறீர், எங்களுக்காக பலியாயிருக்கிறீர். ஆண்டவரே, அதை நாங்கள் ஆண்டவரே அந்த ஒரு ஆண்டவரே ஏவுதல் எங்களுக்கு வரட்டும் கர்த்தாவே. அந்த ஒரு ஆசை வரட்டும், அந்த ஒரு விருப்பம் வரட்டும். நாங்கள் மட்டும் பரலோகம் போகக்கூடாது கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லாரும் பரலோகம் போக வேண்டும் என்பதுதான் உங்களுடைய சித்தம். ஆண்டவரே, அதற்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். எங்களை பயன்படுத்துவீராக, எங்களை உபயோகம் பண்ணுவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, குறைகள் எல்லாம் நீக்குவீராக. தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கி இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள அவங்களுடைய குறைகள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு அது சரீர பிரகாரமான வாழ்க்கையில் அது காணப்படட்டும் கர்த்தாவே. நிறைவு காணப்படட்டும் கர்த்தாவே. சந்தோஷம் காணப்படட்டும் கர்த்தாவே. சுகம் காணப்படட்டும் கர்த்தாவே. இப்பொழுதே உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, வந்தவர்கள் வெறுமையாக போகக்கூடாது. அவர்களை நிரப்பி அனுப்புறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் சொன்னீர், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீர். தேடும் போதே ஆண்டவரே எல்லா நன்மைகளும் வரட்டும் இயேசுவின் நாமத்தினால, கூட கொடுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுதே அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும் கர்த்தாவே. வழிவாசல்கள் உண்டாகட்டும், அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். நீ மலை மேல் உள்ள பட்டணமாய் இருப்பாய் என்று சொன்னீரே. நீர் மறைந்திருக்க மாட்டாய் என்று சொன்னீரே. ஆண்டவரே, மலை மேல் உள்ள பட்டணமாய் ஆண்டவரே யாருக்கும் மறைந்திருக்க ஆண்டவரே
ஆகாத ஒரு ஆண்டவரே பட்டணமாக இருக்கட்டும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து நாளை தினத்திலும் வந்து ஆண்டவரை கலந்து கொள்ள ஆண்டவரே இருந்த 21 ஆனாலையும் ஆண்டவர் நாங்கள் அற்புதமாய் ஆண்டவரே நாங்கள் அந்த அட்டன் பண்ண உதவி செய்யுங்க. கிருபை பாராட்டுங்க. தயவு பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.